கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருடைய தம்பி அசோக் கரூர்ல திமுகவினுடைய டம்பி கேண்டிடேட்டாக அங்க அவரும் வேட்புமனு கொடுத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையை பாருங்க. 2021 36,000 கோடி, அடுத்த வருஷம் 44,000 கோடி, அடுத்த வருஷம் 46,000 கோடி, போன ஆண்டு 48,000 கோடி, இந்த ஆண்டு 51,000 கோடி. தமிழகத்தில் எது உயர்வதோ இல்லையோ மது விற்கிறது உயர்வு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நாள் என்று பேசுவோம் என்கின்ற ஒரு அமைதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு மது எல்லா பக்கம், அது FL2 லைசன்ஸ், பிரைவேட் பாரில் ஆரம்பித்து ரோட்டோர கடையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் வரை அனைத்து இடத்திலும் கூட தமிழகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊராக போய் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல பாருங்க, எதுவுமே கொடுக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் ஊர் ஊராக பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி எதுவும் கொடுக்கல, வெறும் நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டுமே பாருங்க. திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே மத்திய அரசு கொடுத்திருப்பது பல்லடத்தினுடைய நவீன நெசவு பூங்கா 22 கோடி, திருப்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் 23 கோடி, தேசிய நெடுஞ்சாலை கோவை திருப்பூர் கரூர் இடையிலான சாலை பணிகள் 322 கோடி, 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை வைத்திருக்கக்கூடிய திருப்பூர்ல மட்டுமே பயன்படுத்துறவங்க 2,04,691 பேர். ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக வீடு வீட்டுக்கு குழாய் மூலமாக குடிநீர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே 4,30,121 கனெக்ஷன். பிரதமருடைய மலிவு விலை மக்கள் மருந்தகம் 80% ஒரு தனியார் மருந்து கடை வரை உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் தரமான மருந்து திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே 46 மருந்து கடை. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையில்லாத எரிவாயு இணைப்புகள் 55,617. MSME சிறு குறு கடன் திருப்பூருக்கு மட்டுமே 21,317 கோடி MSME கடன். முத்ரா கடன் திருப்பூருக்கு மட்டுமே 7,354 கோடி. திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 63,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறார். PM கிசான் திட்டத்தில் 316 கோடி. பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் வீட்டு கூரையின் மீது மின்சாரம் 1,573 வீடுகள். இங்க மட்டுமே 1,836 வீடுகள் பிரதமருடைய பெயரிலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்தில் 14,466 வீடு. பிரதமருடைய வேலை வாய்ப்பு திட்டத்தில் இங்க மட்டுமே 180 சிறு குறு நிறுவனத்திற்கு 32 கோடி ரூபாய் கடனும் 10 கோடி ரூபாய் மானியமும். பிரதமருடைய கயிர் காப்பீட்டு திட்டத்தில் 4,000 ஹெக்டர்ல 6,050 விவசாயிகள் பலன் பெற்றிருக்கின்றார்கள். இளைய சமுதாயத்திற்கு திறன் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக 113 மையங்கள். முதலமைச்சர் அவரே, உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்ல கண்ணு குருடா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறீங்க, இதெல்லாம் கண்ணு வச்சுதான் பாக்குறீங்களா? மத்திய அரசுடைய திட்டம் தமிழ்நாட்டுக்கு வர்றது உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள்.